சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தொடர் விடுமுறை 1600 தனியார் பேருந்துகளை இயக்க ஒப்பந்தம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தொடர் விடுமுறை திருவிழா பண்டிகை நாட்களையொட்டி பயணிகளின் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலிருந்து 1600 தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க அரசு போக்குவரத்து கழகங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அதன்படி பள்ளி தொடர் விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட தொடர் பண்டிகை தினங்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் பயணிகளின் தேவைக்கேற்ப ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகள் சமீப காலமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி தற்போதைய தொடர் விடுமுறையையொட்டியும் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோரியுள்ளது. மேலும் இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: நிகழாண்டும் பேருந்துகளை இயக்க பல தனியார் பேருந்து நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தத்துக்கு உடன்படும் பட்சத்தில் போக்குவரத்து கழகங்களின் கண்காணிப்பில் தனியார் பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்படும். இதன்படி ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்கள் சார்பிலும் தலா 200 பேருந்துகள் என 8 போக்குவரத்து கழகங்களுக்கு 1600 பேருந்துகள் வரை ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான தொகை பேருந்து ஓடும் கிலோமீட்டர் தூரத்தை கணக்கிட்டு ஒப்பந்தத்தின்படி வழங்கப்படும். கடந்த ஆண்டு ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் 51.25 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு நிகழாண்டு இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் பராமரிப்பு பணி, பணியாளர்கள் சம்பளம், வரி செலுத்துவது போன்றவற்றை தனியார் நிறுவனங்கள் தங்கள் செலவில் மேற்கொள்வார்கள். இதற்காக பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது. இதனால் அரசு போக்குவரத்து கழகங்களின் செலவு 30% வரை குறைய வாய்ப்புள்ளது என்றனர். மேலும் தொடர் விடுமுறை திருவிழா பண்டிகை நாட்களையொட்டி பயணிகளின் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலிருந்து 1600 தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க அரசு போக்குவரத்து கழகங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.